ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு கற்றல் களஞ்சியம் சேனல். 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் 2ஆம் இடைப்பருவத் தேர்வு நவம்பர் 2025ஆம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது தான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அலகு 5 இந்தியாவில் கல்வி வளர்ச்சி. இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கம் 64 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்கள் விடையில கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், நாலந்தா பல்கலைக்கழகம் பற்றி உங்களுக்கு தெரிவது யாது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், இடைக்கால இந்தியாவில் இஸ்லாமிய கல்வியின் சாராம்சத்தை சுட்டி காட்டும். இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், காந்தியடிகளின் வார்தா கல்வி திட்டம் என்றால் என்ன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 கீழ்கண்டவற்றிற்கு ஒரு பத்தி அளவில் விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், மெக்கலேயின் புகழ்பெற்ற அறிக்கை பற்றி சுருக்கமாக எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், கோத்தாரி கல்வி குழுவின் முக்கியமான பரிந்துரைகளை சுட்டி காட்டுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. அலகு 6 இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி. இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கம் 76 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களை விடையில கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், செல்வ சுரண்டல் கோட்பாடு பற்றி எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு பற்றி சிறு குறிப்பு எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், தொழில்மயம் அழிதல் என்றால் என்ன? அடிக்கடி கேட்கறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 விரிவான விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் கொஸ்டின், தோட்ட தொழில்கள் பற்றி விரிவாக எழுதுக. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், 1991ஆம் ஆண்டு சீர்திருத்தங்களுக்கு பிறகு தொழில்துறையின் வளர்ச்சியை விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. அலகு 7 ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கம் 86 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நகர்ப்புற பகுதி என்றால் என்ன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், மலை பிரதேசங்கள் காலனித்துவ நகர்ப்புற வளர்ச்சியில் தனித்துவமான அம்சமாக இருந்தது ஏன்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், மாகாண நகரங்கள் 3 பெயர்களை குறிப்பிடுக. அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயமான எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், ராணுவ குடியிருப்பு நகரங்கள் பற்றி சிறு குறிப்பு எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 விரிவான விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காலனித்துவ நகர்ப்புற வளர்ச்சியை பற்றி விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், மதராஸின் தோற்றம் மற்றும் வளர்ச்சியை பற்றி எடுத்துரைக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. அலகு 5 இடர்கள். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கம் 153 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 சுருக்கமாக விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இடர் வரையறை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், இடரின் முக்கிய வகைகள் யாவை? இதுவும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், அபாயகர கழிவுகள் பற்றி குறிப்பு எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், வறட்சியின் வகைகளை குறிப்பிடுக. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின், மலையடிவார பகுதிகளில் நாம் ஏன் குடியிருப்புகளை அமைக்க கூடாது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 வேறுபடுத்துக கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இடர் மற்றும் பேரிடர். செகண்ட் கொஸ்டின், இயற்கை இடர்கள் மற்றும் மனிதனால் உருவாக்கப்படும் இடர்கள். தேர்ட் கொஸ்டின், வெள்ளப்பெருக்கு மற்றும் வறட்சி.
4th கொஸ்டின் நில அதிர்வு மற்றும் சுனாமி. இந்த 4மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 4யுமே திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இந்த 4 கொஸ்டினுமே நீங்க அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 விரிவான விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காற்று மாசுபடுதலை பற்றி ஒரு கட்டுரை வரைக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் நிலச்சரிவிற்கான காரணங்கள் குறித்து விரிவான விளக்கம் தருக. 4th கொஸ்டின் நீர் மாசுபாட்டால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விரிவாக விவாதிக்க. இந்த லெசன்ல பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்திருப்பேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. எந்த கொஸ்டினும் அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த லெசன்ல இருக்கிற எல்லா கொஸ்டினும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நிச்சயமா பாத்தீங்கன்னா 1 or 2 5 மார்க்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த லெசனை நீங்க அவசியம் படிச்சீங்க. அலகு 6 தொழிலகங்கள். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கம் 163 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 4 வேறுபடுத்த கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இரண்டாம் நிலை பொருளாதார செயல்பாடு மற்றும் மூன்றாம் நிலை பொருளாதார செயல்பாடு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வேளாண் சார்ந்த தொழிலகங்கள் மற்றும் கடல்வளம் சார்ந்த தொழிலகங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 கொடுத்திருக்காங்க. சுருக்கமாக விடையளி. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தொழிற்சாலை வரையறு. செகண்ட் கொஸ்டின் பொருளாதார நடவடிக்கை என்றால் என்ன. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் முக்கிய பொருளாதார நடவடிக்கைகளின் பெயர்களை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் தொழிலக அமைவிடத்திற்கு காரணமான காரணிகளை குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் பின்வருவனற்றிற்கு சிறு குறிப்பு தருக. பெரிய அளவிலான தொழிலகங்கள், சிறிய அளவிலான தொழிலகங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 விரிவான விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மூலப்பொருட்களின் அடிப்படையில் தொழிலகங்களை வகைப்படுத்தி விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் தொழில் அமைவிடத்தை நிர்ணயிக்கும் புவியியல் காரணிகளை விளக்குக. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிச்சயமா நம்ம எக்ஸாம் வந்துடும். இந்த 2 கொஸ்டின் நிச்சயமா ஒரு நம்ம எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. அலகு 4 மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கம் 233 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 கீழ்காணும் வினாக்களுக்கு ஓரிரு வார்த்தைகள் விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மனித உரிமைகள் என்றால் என்ன. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் 45வது சட்டப்பிரிவு எதனை அறிவுறுத்துகிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமா எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் கல்வி உரிமை சட்டம் பற்றி எழுதுக. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமா நம்ம எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் பெண்களின் நலனை பாதுகாப்பதற்காக நிறைவேற்றப்பட்ட 3 சட்டங்களை குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் மனித உரிமைகளின் 5 முதன்மை பிரிவுகளை குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 விரிவான விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மனித உரிமைகள் மற்றும் வாழ்வியல் உரிமைகளை வேறுபடுத்துக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக அரசு மேற்கொண்டுள்ள சில நடவடிக்கைகள் யாவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமா நம்முடைய எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுங்க. அலகு 5 சாலை பாதுகாப்பு விதிகள் மற்றும் நெறிமுறைகள். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கம் 247 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்கள் விடையில கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சாலை பாதுகாப்பினை நீவிர் எவ்வாறு உறுதி செய்வாய். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் சாலை பாதுகாப்பு நமக்கு ஏன் முக்கியமானது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் போக்குவரத்து சமிக்ஞைகளின் விலங்குகளின் படம் வரைந்து அதன் பொருளை குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் சாலை பாதுகாப்பு வாரம் கடைபிடிப்பதன் நோக்கம் யாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின் ஏதேனும் 4 சாலை விதிகளை எழுதுக. எய்த் கொஸ்டின் மது அருந்துதல் வாகன ஓட்டுதலை எவ்வாறு பாதிக்கின்றது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 விரிவான விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சாலை விபத்துகளுக்கான காரணங்களை விவரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் சாலை விபத்துகள் நடைபெறாமல் தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 2 கொஸ்டின் நிச்சயமாக நம்ம எக்ஸாம் வந்துரும். சோ இந்த 2 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுங்க. செகண்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிச்சுக்கோங்க. அப்போது தான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.